ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்தில் துச்சாதனன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துச்சாதனன் திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் பிறந்த இரண்டாவது மகன். ராஜாக்கள் எல்லாருமே ராஜபோகத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்தினாபுரத்தில் அந்த ராஜபோகத்தை அனுபவிச்சது திருதராஷ்டிரரும் கிடையாது, துரியோதனனும் கிடையாது. மொத்த ராஜபோகத்தையும் அனுபவிச்சது யாரு அப்படின்னா இந்த துச்சாதனன் தான். அதுக்கான சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு தூது வராரு. எதுக்காக வராருன்னா, பாண்டவர்களுக்காக யுத்தம் இல்லாம செய்யறதுக்காக தூது வராரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஹஸ்தினாபுரத்துக்கு தூது வரும்போது திருதராஷ்டிரர் என்ன பண்றாரு அப்படின்னா, சஞ்சயனை கூப்பிட்டு கிருஷ்ணர் தூதுக்காக வரப்போறாரு, கிருஷ்ணரை நல்லபடியா கவனிச்சு அவரை நம்ம பக்கமா இழுக்கணும், அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா கிருஷ்ணரை துச்சாதனனோட அரண்மனையில தங்க வைங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக துச்சாதனனோட அரண்மனையில தங்க வைங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அவரோட அரண்மனை தான் எல்லா விதமான ராஜபோகங்களும் உள்ளடக்கியது. திருதராஷ்டிரோட எண்ணம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட பசங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை நோக்கியே இருந்துச்சு. துரியோதனனோட எண்ணமெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பாண்டவர்கள் நல்லா இருக்கக்கூடாது, பாண்டவர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தையே நோக்கி போச்சு. ஆனால் துச்சாதனனோட எண்ணம் மட்டும்தான் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட வாழ்ந்தாரு. உலகத்திலேயே பெரிய பாவம் எது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, மகாபாரதத்தில் அத்தனை பேர் இருக்கிற சபையில் பாஞ்சாலிக்கு நேர்ந்த அவமானம் தான். அந்த அவமானம் இந்த துச்சாதனன் கையால தான் நிகழ்த்தப்பட்டது. சபையில் சூதாடின பிறகு பாஞ்சாலியும் அடமானம் வச்சு பாஞ்சாலியையும் தோத்துட்டாரு தர்மர். பாஞ்சாலியை தோத்த பிறகு சகுனி உடனே அந்த அடிமை பாஞ்சாலியை இந்த சபைக்கு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆணையிடுறாரு. ஹஸ்தினாபுரத்தோட காவலாளி பாஞ்சாலி இருக்கிற இடத்துக்கு போய் பாஞ்சாலியை உடனே சபைக்கு வர சொல்லும் போது பாஞ்சாலி என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. காவலாளி மறுபடியும் அரச சபைக்கு பாஞ்சாலி வர மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே துரியோதனன் துச்சாதனன் கிட்ட, துச்சாதனா நீ போய் அந்த அடிமை பாஞ்சாலிய இந்த சபைக்கு இழுத்துட்டு வா அப்படின்னு ஆணையிடுறாரு. துச்சாதனன் பாஞ்சாலியோட தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு வராரு சபைக்கு. பாண்டவர்கள்ல 5 பேருமே சபதம் எடுக்கிறாங்க. அதுல முக்கியமா பீமன் இந்த 100 கௌரவர்களையும் என்னோட கையால கொல்வேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. கூடவே துச்சாதனனோட 2 கைகளையும் உடைச்சு துச்சாதனனோட ரத்தத்தை நான் குடிப்பேன் அப்படின்னு சபதமிடுறாரு. பீமன் சொன்ன மாதிரி மகாபாரத யுத்தத்துல துச்சாதனனோட கைகளை உடைச்சு அந்த ரத்தத்தை எடுத்து குடிச்சாரு. பாஞ்சாலியும் சபதம் எடுக்கிறாங்க. துச்சாதனனோட ரத்தத்தை எடுத்து என்னோட தலைமுடியில தடவுனதுக்கு அப்புறம் தான் என்னோட தலைமுடியை முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாஞ்சாலி. 17வது நாள் யுத்தத்துல துச்சாதனனோட ரத்தத்தை எடுத்து பீமன் பாஞ்சாலி கிட்ட கொடுக்கவே பாஞ்சாலி அந்த ரத்தத்தை தன்னோட தலைமுடியில தடவுறாங்க. இன்னும் நீங்க துச்சாதனனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. உலகத்திலேயே பெரிய பாவமான ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துற விஷயத்தை துச்சாதனன் செய்ததுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல துச்சாதனனுக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.